877 ஸ்கொயர் ஃபீட்டு 2 சென்ட் லேண்ட் ஏரியா 20 அடி அகலம் 44 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சைட்டில் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க சேலுக்காக. இந்த வீட்டை வந்து ஒரு 3 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு காம்ப்ளிகேஷனான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு 3 BHK வீடுங்க. பெட்ரூம்ஸ் எல்லாமே ஸ்பேசிஸாக கொடுத்துருக்குறாங்க. வீடு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து 20 அடி அகலம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்டேஜ்லேயே வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. அது போக கிச்சனும் இருக்குது. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து இந்த வீட்டை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, அதுலேயும் ஃப்ரண்ட் சைடில் இந்த கிச்சனையும் கார் பார்க்கிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது தாண்டி பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா எதுவும் சின்னதாக இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு நார்மல் கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 4 இருக்குது. 4 டாய்லெட் கம் பாத்ரூமும் பெருசாக இருக்குது. 2 சென்ட் லேண்ட் ஏரியா. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கணுவாயிலேருந்து துடிலூர் போகக்கூடிய அந்த ரோட்டில் யோபாதி ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஒட்டின மாதிரியே இருக்குங்க. இந்த வீட்டை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் வந்து எலிவேஷன் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் அதே மாதிரி பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது. ஃப்ரண்ட் சைட் பால்கனியில் வந்து பூத்தொட்டிகள்லாம் தொங்க விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. நிறைய லைட் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ஒரு ரெட்டு, சாண்டிலு, ஆரஞ்சு, ஒயிட் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மெட்டல் கேட் இருக்குது. MS ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவோட அளவு வந்து 11x15. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டீல்ஸ் லே பண்ணி இதே பார்க்கிங் ஏரியாவில் ஜனமொழியில் 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கான வாட்டர் சம்ப், இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கான வாட்டர் சம்ப். வாலுக்குமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணி சீலிங்கில் டிசைனர் லைட்டு, ஸ்பாட் லைட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் செட் பேக் ஸ்பேஸை காமிக்கிறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு மாதிரி இருக்கு பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீட்டோட செட் பேக் ஸ்பேஸு. இங்கே ஃபுல்லாமே ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. இந்த ரைட் சைட் செட் பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 6க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க இந்தியன் ஸ்டைலில். பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் போலுக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து 16க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்லா ஒரு ஸ்பேசிஸான ஒரு லிவிங் ஏரியாவை கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கெல்லாம் வந்து சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் வந்து வாலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவில் அழகான ஒரு டிசைனர் லைட் வந்து பொருத்தி பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்டு, அது போக ஃபால் சீலிங்க்கு இடையிலையும் ஸ்ட்ரிப் லைட்டு, நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க். இந்த எலிவேஷனோட இன்டீரியர் ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷன், அதாவது இன்டீரியர் டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம டிவி நெட் செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அது போக நம்ம இந்த சைடு ஷோகேஸ் யூனிட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. அது போக டிசைனர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேனல் டைப்பில் மர ஜன்னலும் இருக்குது. நான் கிச்சனை காமிக்கிறேன். கிச்சன் வந்து இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கு. 8க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டீரியர் ஒர்க்ஸுக்கெல்லாம் செஞ்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் விட கிச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாமே நமக்கு டெய்ல் ஒர்க் பண்ணி மேட் ஃபினிஷிங்க்கு மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணி நமக்கு வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல், அது போக எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுறக்கான அந்த ப்ரொவிஷன். அது போக இந்த சைடும் பார்த்திங்கன்னா நமக்கு கடப்பாக்கல்ல வால் ஷெல்ஃப்லாம் கொடுத்து கிச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இந்த கிச்சனில் லாஃப்ட்டும் இருக்குது. பெட்ரூம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இருக்குது. 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து நமக்கு வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்து வால் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. அது போக லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு அந்த சைடு வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் வருது. இந்த லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல பார்க்குறீங்களா, இந்த லாஃப்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்கும். அந்த அவுட்டர் பாத்ரூமுக்கு மேலே வந்து இந்த லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமோட சீலிங் வந்து 7 அடியிலே கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு வந்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனாக செஞ்சுட்டாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான PVC டோர் தான் மாட்டியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவும் 6க்கு 6. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் 6க்கு 6. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவும் 6க்கு 6. இங்கே வந்து நமக்கு சீலிங்கில் வரைக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து கிளாஸான டைல் ஒர்க்கும், ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிரிப்ட் டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சு போகக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் உங்களோட ரெக்கமெண்டுக்கு அது மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. நான் அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து லிவிங் ஏரியாவில் தான் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு வந்து நமக்கு
லெதர் ஃபினிஷிங்லாம் கிரானைட்டு அது போக டெயில் ஒர்க்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஹேண்ட் ரெயில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. நம்ம மேலே வந்ததும் ஒரு பெரிய பேசேஜ். இந்த பேசேஜோட சீலிங்க்கும் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து அழகான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு. வுடன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங்கெலாம் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து நமக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 6க்கு 6. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வரப்போகுது. அடுத்து நான் வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். பேசேஜ்லேயே வந்து இந்த சைடு இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 16ங்கிற அளவு அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். 2 பெட்ரூமுக்குமே வந்து ஜன்னல் பெருசாக கொடுத்துருக்குறாங்க லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்காக. இங்கேயும் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கங்க. எல்லா இடத்துலையும் அந்த ஒரே கலர் காம்பினேஷன் தான் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங் ஒர்க்கு, டெயில் ஒர்க் எல்லாமே ஒரு இடத்துல ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையும். இங்கேயும் வந்து ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு வந்து 5க்கு 6. இது போக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு தனியாக நம்ம பூஜா ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பூஜா ஸ்பேஸாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி யூட்டிலிட்டி ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின் இந்த இடத்துல வச்சுக்கலாம் மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த லாஃப்ட் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் வந்து இந்த மாதிரியான எம்எஸ்டியில் வந்து ஹெவியான டோராக கொடுத்துருக்குறாங்க சேஃப்டிக்காக. ஃப்ரண்ட் பால்கனி வந்து இங்கே நம்ம பார்க்குறது எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பால்கனி. இதே நம்ம ஃப்ரண்ட் பால்கனிலேருந்து வெளியே பார்த்தோம்னா தெரியும் 30 அடி ரோடு. 30 அடி ரோடு வந்து நம்ம வீட்டோட எண்ட் ஆகுது. அதனால் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஆப்போசிட் வீட்டுக்காரங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். 30 அடி ரோடு இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு கார் நிறுத்தினாலும் வீட்டுக்கு வெளியே ஒரு கார் நிறுத்தலாம், ஒரு அட்வான்டேஜ். அது போக இந்த பால்கனி ரோட ஃப்ளோரிங்க்கும் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷனில் நான் சொன்னேன்ல, எலிவேஷனில் இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் பொருத்திருக்காங்கன்னு. ஹேங்கிங் பார்ட்ஸ் மட்டும் பொருத்திருக்கிறாங்க. மண்ணெல்லாம் போட்டு நீங்கள் செடி வச்சுக்கோங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா சீலிங்க்கு அந்த ஹேங்கிங் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம லிவிங் ஏரியாவில் அப்புறம் ஏதோ ஒரு பெட்ரூமில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பால்கனி ஃபுல்லாக 4 கொடுத்துருக்குறாங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து நமக்கு பால்கனிலே அமைஞ்சிருக்கு. எம்எஸ்டியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே பெரிய தோட்டம் இருக்குங்க. வாழை மரம், தென்னை மரத்துக்கு இடையிலையும் வாழை மரம்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. அதுபோக இந்த சைடு ஃபுல்லாக நிறைய வீடு இருக்குது. இந்த சைடு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா. சுற்றி காமிச்சிருங்களேன். நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. நிறைய வீடுகளும் இருந்தாலும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு தோட்டம்லாம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனரியாக இருக்குது. இந்த வீடு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் கணுவாயிலேருந்து துடிலூர் போகக்கூடிய அந்த ரோட்டில் யுவபாரதி ஸ்கூல் ஓட்டின மாதிரியே இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவர்க்ஸோட, அதாவது லேண்ட் ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்டிவர்க்ஸோட சேர்ந்து இந்த வீட்டை 69 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீட்டில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம டீம் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.